ஒரு திண்ணை இருக்கும். அதில் 2 பக்கம் இருக்கும். ஒரு பக்கம் எங்கள் அம்மா எல்லாம் உட்காந்துருப்பாங்க, இந்த பக்கத்தில் திண்ணையில் நான் உட்காந்துருந்தேன். அப்போ எங்கள் லேடி டாக்டர் ஒருத்தங்க, சாரா ராமச்சந்திரன் பேர், அவங்க வந்து ஒரு பையனை கூட்டிக்கிட்டு வந்தாங்க வீட்டுக்கு. வந்து அம்மாவை பார்த்து எங்கள் அம்மாவோட பேசிட்டாங்க. அவன் ஃபேமிலி டாக்டர், அதனால் அம்மாவோட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த சைடு திண்ணையில் இந்த முட்டை இப்படி கட்டிக்கிட்டு முறைச்சிக்கிட்டு ஒரு பையன் உட்காந்துக்கிட்டு இருந்தான். அம்மா கேட்டாங்க, கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு, யார் அந்த பையன், யாரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அந்த பையன் என்னமோ கோமா உட்காந்துருக்கான், எதுக்கு? இல்லை அவங்க வந்து நான் ஏவிஎம் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன், நான் பார்க்கணும் செட்டியாரன்னு சொன்னான், அதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன், அவனை பற்றி நான் சொல்லாமல் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு அவன் கோவமாக இருக்கான். அப்போ வந்து மத்தியான நேரம் ஃபாதர் தூங்கிட்டு இருக்கார் மாடியில், ஞாயிற்றுக்கிழமை. இப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது பெல் அடிக்கிற சவுண்டு கேட்டது. ஏன்னா ஃபாதர் தூங்கி எழுந்திரிச்ச உடனே பெல் அடிப்பார். அடித்தா கீழே இருந்து காஃபியை எடுத்துக்கிட்டு பையன் கொண்டு வந்து கொடுப்பான். அப்பச்சி எழுந்திரிச்சிட்டாங்க போல இருக்கு, நீ இந்த பையனை கூட்டிகிட்டு போய் மாடியில் காட்டினாங்க. பின்னாடி வீட்டில் 2 பக்கம் ஸ்டெப் இருக்கும், பேக் சைடில் ஒரு ஸ்டெப் மாதிரி போகும், அதில் கூட்டிகிட்டு நான் போனோடனே யாருப்பா அந்த பையன் அப்படின்னு கேட்டார். அவர் ஃபாதர் வந்து ஒரு பெட்ரூம் லைட்டை எப்போவுமே தலைகளை அப்படி திருப்பி மேலே வச்சுருப்பார், அந்த பவுன்சிங் லைட்டில் இது எழுந்திரிச்சோட போட்டிருப்பார். ஆனால் அந்த பையன் ஆக்ட் பண்ணணும்னு சொல்கிறான், வந்திருக்கான். ஒன்று எங்கே ஆக்ட் பண்ண அப்படின்ட்டு அந்த லைட் அப்படி திருப்பி அந்த பையன் மேலே போட்டார். அந்த ஒளி இன்னி வரைக்கும் பொங்கவே இல்லை, என் மேலே ஒளி ஏதாவது ஒரு விதத்தில் பட்டுருக்கு. இப்போ கூட லைட் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கு நான் என்றும் நன்றியுள்ளவன் சொன்னால் போதாது, அவங்க எதிர்பார்ப்புகளுக்கு தகுதியுள்ளவனாக இனிமேல் தான் நான் ஆக வேண்டும். அந்த பையன் உடனே சல்தி கா நாம் காடியிலேருந்து பாட்டு, அதே மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய சீனு, அப்புறம் எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் ஆக்ட் பண்ணி காட்டினான். ஃபாதர் சொன்னாரப்பா, இந்த பையனை கூட்டிகிட்டு போய் நாளைக்கு கொண்டு போய் நீ டைரக்டர்கிட்டையும் ஜெமினி கணேசன் சாவித்திரிலாம் கூட காட்டுன்னு. எதுக்கு பிச்சின்னு? இல்லைப்பா, அந்த பையன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான்ப்பா, இந்த பையனை அந்த பையன் ரோலுக்கு போட்டுக்கலாம், கடத்திருக்கோம் நம்மளால். நான் அதுக்கு தான் தேசிய ராணியை ஃபிக்ஸ் பண்ணுறேன், 1000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். போப்பா, தேசியரெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இந்த பையன் ரொம்ப பிரமாதமாக வருவான்ப்பா, ரொம்ப நல்லா இருக்கான், ஸ்மார்ட்டாக இருக்கான்ப்பா, நீ கூட்டிகிட்டு போனார். எனக்கு வந்து நிஜமாக சொல்கிறேன், அந்த காலத்தில் இப்படி கமலஹாசன் வருவார்னு என் மைண்டில் எனக்கு தோணலை. அவருடைய கண்ணுக்கு தான் அந்த எப்படி ரஜினிகாந்தை வந்து பார்த்த உடனே பெரிய ஆர்டிஸ்டாக வருவார்னு பாலச்சந்தர் சாருக்கு கண்ணில் தட்டுதோ, அது மாதிரி எங்கள் ஃபாதர் கண்ணில் அந்த கமலஹாசன் பையன் வந்து தட்டுப்பட்டான். ஸோ உடனே அடுத்த நாள் கூட்டிகிட்டு வந்தோம். இங்கே